இப்போ இந்த ஆம், இயலிசை நாடகம் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, தமிழ் ஒரே மொழி அப்படின்னாலும், கலை இயல்பின் அடிப்படையில் 3 சமமான கிளைகளாக பிரிக்கலாம் நம்ம. எப்படி அப்படின்னா, இப்போ மனத்தின் எண்ணங்களை எழுத்து மற்றும் பேச்சு வடிவாக தெளிவாக எடுத்துரைக்கும் கலை தான் இயல். அதேபோல காதுக்கு இனிய ஓசையையும், தாளத்தையும் அடிப்படையாகக் கொண்டு பாடப்படும் கலை இசை. உடலின் அசைவு, பாவனை மற்றும் உணர்ச்சிகளால் கதையை வெளிப்படுத்தும் கலை நாடகம். ஸோ, தமிழ் ஒரே மொழி அப்படின்னாலும், இந்த கலை இயல்பு அப்படிங்கிறத அந்த மொழி மேல நம்ம சொல்லும்பொழுது, அது இந்த 3 கிளைகளாக நமக்கு அது பிரிச்சு குடுக்குது. ஸோ, தமிழின் சமான பகுதிகள் அவைதான் இந்த இயலிசை நாடகம். அது தமிழின் வெளிப்பாட்டு வடிவங்கள்.